ரெட் டேப் மக்களே, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கேமர்ஸ் பத்தி தான். என்ன யூடியூபர்ஸ் தம்ப்நெயில்ல போட்டு ஸ்கேமர்ஸ் பத்தி பேசுற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுங்க எல்லாமே ஒரே குட்டையில விழுந்த மட்டைங்க தான். எல்லாம் என்ன இன்டென்ஷன்னா லட்ச லட்சமா காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி மக்களை எல்லாத்தையும் முட்டாளாக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல புதுசா என்ட்ரி கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு. பார்க்க அழகா இருக்கே, கியூட்டா பண்ணுதே, இவங்களா ஸ்கேம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் மணிச்சவன் இப்ப எக்ஸ்போஸ் பண்ணிடுறாங்க. இவங்க மட்டும் இல்லைங்க, சின்ன சின்ன இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ல இருந்து பெரிய பெரிய இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர், சின்ன யூடியூபர்ல இருந்து பெரிய யூடியூபர் வரைக்கும் எல்லாருமே ஸ்கேம் பண்ணிட்டு தான் திரியிறாங்க. இந்த ஸ்கேம்னு சொல்றாங்களே, ஸ்கேம்ன்றது என்ன, எப்படி இதை ப்ரொமோட் பண்ணும், பேட் ப்ரொமோஷன் அதுன்றாங்களே, புரியலையே அப்படின்னா இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்தாதான் உங்களுக்கு அவங்க என்ன ஸ்கேம் பண்றாங்கன்னு தெரிய வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் தான் கம்பெனி அப்படின்னா நீங்க தான் ப்ரொமோட் பண்ண போறீங்க இன்ஸ்டா இன்ஃபுளுசர்னா, நான் உங்ககிட்ட கேட்பேன். நீங்க ஓகே சொல்லிட்டீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்த உடனே ஒரு 2 நாள்ல ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருங்க, நான் ஒரு ஸ்கெடியூல் வைப்பேன். அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க ஓகேன்னு சொல்லிடுங்க. அதுக்கு நான் ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் மணி சொல்லுவேன். உங்களுக்கு அதை விட எக்ஸ்ட்ரா வேணுமோ என்ன பண்ணுமோ அது உங்களோட இஷ்டம், அதை நீங்க சொல்லுவீங்க. அதெல்லாம் எல்லாமே ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு டாக்குமெண்ட் நான் ஆன்லைன்லயே அனுப்புவேன். அதை அனுப்பிச்சு என்ன பண்ணணும்னா சைன் பண்ணிக்கணும். ஆன்லைன்ல இதெல்லாம் பண்ணி சைன் பண்ணிட்டு ஓகே பேடு கண்டென்ட்டுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயமும் இருக்கும் அந்த டாக்குமெண்ட்ல. இப்ப பரிமாற்றம் ஆனதுக்கு அப்புறம் என்னோட ப்ராடக்ட்ஸ்லாம் உங்க வீடு தேடி பார்சல் வரும். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா நிறைய லைட் வச்சு செட் பண்ணி எடுத்து கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் நீங்க இன்ஸ்டால ரீல்ஸ் போஸ்ட் பண்ணும்போது லிங்க் வேணும்னா கேளுங்கன்னு இருக்கும், இல்லைன்னா ப்ராடக்ட் வேணும்னா அந்த சைட்ல போய் வாங்குங்கன்னு இருக்கும், இல்லை இந்த நல்ல ப்ராடக்ட் கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க அப்படின்லாம் இருக்கும். ஸோ இந்த நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். சரி, இதுல எங்கடி ஸ்கேம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இருக்கு. இப்போ மேக்கப்பு, ஸ்கின் கேர், ஃபுட் ஐட்டம்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம உடல் சம்பந்தப்பட்ட விஷயம். எதா இருந்தாலும் நம்ம உடல் மேலேயே உடலுக்குள்ளே போற ஒரு விஷயம் தான். இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு சொன்னா ஓகே. இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா யூஸ் பண்ணாம ப்ரொமோட் பண்ணிடுறாங்க. இன்னொன்னு என்னன்னா, இவங்க ப்ரொமோட் பண்றாங்கன்னு தெரியணும்னா பேட் ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒரு டேக் இன்ஸ்டாகிராம்லயும் இருக்குது, யூடியூப்லயும் இருக்குது. ஆனா இப்ப இந்த யூடியூபர்ஸ் சொன்னால ஸ்கேமர்ஸ், இவங்க யாருமே அதை யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அங்கதான் ப்ராப்ளமே ஆரம்பிக்குது. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டோம்னா இப்ப எல்லா ரீல்ஸ்லயும் பேட் பார்ட்னர்ஷிப்னு போடுறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னா பேட் ப்ரொமோஷன் கம்மியா இருக்கணும், கண்டென்ட் கிரியேட்டிங் அதிகமா இருக்கணும். இவங்க பேட் ப்ரொமோஷன் ரீல்ஸ் தான் அதிகமா போடுறாங்க, கண்டென்ட் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்போ பாக்குறவங்க நம்ம எல்லாம் முட்டாளா? லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிட்டா எப்படி லட்சக்கணக்கா வியூஸ் வரும்ன்றது தெரிஞ்சு ஒரு 15 பேட் கண்டென்ட்டை ஒத்து மொத்தமா போட்டு விட்டு நம்ம அதுக்கு வியூஸ் ஏற்றி விட்டா அதுக்கு காசு சம்பாதிக்கிறாங்க. லிங்க் வாங்கி அந்த ப்ராடக்ட் வாங்கி நம்மளும் ஏமாந்துடும். சரி, இந்த கதையை வச்சுட்டு தான் இவங்கெல்லாம் பொழப்பைய ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பேட் ப்ரொமோஷன் டேக் யூஸ் பண்ணாம நீங்க ஒரு ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்றீங்கன்னா அது டோட்டலி இல்லீகல்ல தான் வரும். ஏன்னா நீ காசு வாங்கிட்டு கூவுற, அப்ப நீ பேட் டேக போடு. அதை தான் மக்களும் கேட்கறாங்க. இதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்க யூடியூபர் சித்தும் சரி, மணிச்சவும் சரி, பிரியாணி மேனும் சரி, எல்லாருமே அதை தான் கேட்கறாங்க. இன்னொரு மேட்டர் நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, இப்போ கம்பெனியாவது பேடுன்னு ஒரு டேக் போடலாம், அவங்களும் போட மாட்டாங்க. இதுல இன்னொரு மேட்ரு மணிச்சவன் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி பேட் ப்ரொமோட் டேக் யூஸ் பண்ண கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி காசு கொடுப்பாங்க. அதாவது நானே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவ்வளோ டார்க்கான ஒரு விஷயம் யூடியூபர்ஸ் கிட்ட இருக்குன்றதே நமக்கு இப்பதான் தெரியும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு கிட்ட வருவோம். இவங்க சமீரா, இவங்க இப்போ லா படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு டேக் கூட போடாமையா ப்ரொமோட் பண்ண தெரியும்? அதுக்கு அவங்க சப்பக்கட்டு என்ன கட்டுறாங்கன்னா, டேக் போடுறதுக்கு அந்த ஃபீச்சர் யூஸ் பண்ண முடியல, அது சரியா வரல, அதை பத்தி கூட நான் மெட்டாட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய உருட்டு விட்டுனாங்க. அங்கதான் எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. ஒருவேளை டேகை யூஸ் பண்ண முடியலன்னா அழகா கீழே ஹேஷ்டேக்ல பெய்டு ப்ரொமோஷன் ஒத்த வார்த்தையில எழுதி வச்சா முடிஞ்சு போச்சு. நீங்க அதையும் பண்ணாம டேகையும் போடாம மக்களையும் அதிகமா பார்க்க வச்சுட்டு யூஸும் பண்ண வச்சுட்டு அவங்க ஏமாந்து போயிட்டாங்கன்னா நீ யாரோ நான் யாரோ. இப்ப அதேதான் அமலா ஷாஜி பண்றாங்க. இப்ப ரீசெண்டா கூட இந்த அமலா ஷாஜி என்னன்னா, ஒரு கேம்பிளிங் கேம் ஏதோ ப்ரொமோட் பண்ணி இவங்க மேல கேஸ் எல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. பட் ஸ்டில் அவங்க அதை தான் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. மிச்ச ரீல்ஸ்க்குலாம் கமெண்ட் செக்ஷன் ஆன் பண்ணி வச்சிருவாங்க. இந்த ப்ரொமோட் பண்ற ரீல்ஸ்க்கு மட்டும் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ எவன் செத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இந்த யூடியூபர்ஸும் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸும் பண்றாங்க. இப்போ இந்த சல்மான் கான் இவரை பத்தி பிரியாணி மேன் என்ன எக்ஸ்போஸ் பண்ணாருன்னா, இவர் கேரளால இருந்து வந்திருக்காரு. கேரளால நார்மலா என்ன நடக்கும்னா, லாட்ரி டிக்கெட் எல்லாரும் காசு கொடுத்து வாங்கிடுவாங்க, அதுல ஒருத்தருக்கு தான் கிடைக்கும், அதை நம்பி வாங்கிடுவாங்க. அதே மாதிரி இவர் என்ன பண்ணுவார்னா, என்னோட இந்த சப்ஸ்கிரிப்ஷனை நீங்க போட்டுக்கோங்க, அதுல இருந்து நான் ஒரு ஃபாலோவர்ஸை தேர்ந்தெடுத்து நான் பைக்கு கொடுப்பேன், காரு கொடுப்பேன்னு உதார விடுறது. ஆனா அது கொடுப்பாங்களா இல்லையா, நான் அவங்களுக்கு ஆளுக்குள்ளேயே கொடுப்பாங்களான்றது தெரியாது. ஸோ இவரும் கேரளால நடக்கிற ஒரு குட்டி ஸ்கேமை இங்க கொண்டு வந்துடுறாரு.
இது வந்து இப்ப வந்து தமிழ்நாட்டுல இருந்துச்சு ஆனா இப்ப இல்ல. பட் வந்து இது வந்து டிஜிட்டல் மையமா வந்து சல்மான் கான் அவர்கள் கொண்டு வராங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது டைலர் அக்கா இவங்க என்ன ஸ்கேம் பண்றாங்கன்னா, ஒரு ஜாக்கெட்டு தைக்கிற கிளாஸ்க்கு வந்து இவ்வளவு அமௌண்ட் ஆஃப் மணி வாங்கணும்ன்றது இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை விட அதிகமா சொல்லிதான் வந்து கிளாஸ் சொல்லி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம தயாலு டிசைன்ஸ்னு பார்சல் வராது, அவங்க அம்மாவோட சிந்திகா நயன் அப்படிங்கிற ஏதோ ஒரு விஷயம் மூலமா தான் பார்சல் வரும். சோ சம்பந்தமே இல்லாம இவங்களும் ஒரு ஸ்கேம் பண்றத பிரியாணி மேன் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. சோ மொத்தத்துல வந்து என்ன தெரியுதுன்னா, இவங்க எல்லாருமே ஒரே குட்டையில விழுந்த மாட்டாங்க தான். டெக் பாஸ் பத்தியும் டெக் சூப்பர் ஸ்டார் பத்தியும் நம்ம சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது. சோ இவங்க 2 பேருமே ஸ்கேம் பண்ணிட்டாங்கன்னு ஓப்பனா தெரியும். எனக்கு என்ன ஒரு தனிப்பட்ட கோபம் என்னன்னா, இவங்களை நம்பி நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்குறோம், இவங்க நம்மள ஏமாத்திட்டாங்க. ஒரு ஓப்பன் வீடியோல சாரி தெரியாம பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் லேபிள் போட்டு பண்றோம் அப்படின்னு சொல்லலாம்ல. ஆனா எல்லாருமே இவங்க என்ன பண்றாங்கன்னா மேனிப்புலேட் பண்றாங்க. எங்களுக்கு இதை பத்தி வந்து சரியா தெரியல, அது வந்து பண்ணல, தெரியாம நடந்துச்சு. அதாவது மக்கள் மேல சோப்பு போடுறதுக்கே பாக்குறாங்களே தவிர தங்களுடைய தப்ப ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ மறுபடியும் என்ன, அகைன் அண்ட் அகைன் இந்த ஒரு மேனிபுலேஷன் ஸ்கில்லை வச்சு யூஸ் பண்ணிட்டு இவங்க அகைன் அண்ட் அகைன் ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்க வந்து பெண் யூடியூபர் ஆண் யூடியூபர் அப்படின்னு பிரிச்செல்லாம் நான் பேசல. ஒரே ஒரு விஷயம் தான் தெரியுது, இவங்க எல்லாமே வந்து ஒரு பிக்கஸ்ட் ஸ்கேம் பண்றாங்க. அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் வந்து கேவலமா இருக்கு அப்படின்னு மக்களோட ரிவ்யூஸை தாண்டி இவங்க அதையும் மீறி அது நல்லா இருக்குன்னு சொல்லி மக்கள் கிட்ட ப்ரொமோட் பண்றதுனால இது பாதிக்கப்படுறது இவங்க இல்ல, மக்கள் தான். அதுலயும் பொதுவா பெண்களை வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா பெண்கள் தான் ஸ்கின் கேரு, மேக்கப்பு, ட்ரெஸ்ஸுன்னு இவங்க இன்ஃப்ளூயன்சர்ஸை நம்பி வாங்கி போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது, ஏன்னா அது வெளியே வர்றது கிடையாது. ஸோ இதுக்கப்புறமாவது மக்கள் தெளிவா இருக்கணும். கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதும் மெய். இப்ப எதுக்கு இதை நான் கடைசி சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கரெக்டா போய் ரிவ்யூல எல்லாம் செக் பண்ணுவீங்க. பட் ஒரு சில கம்பெனி ப்ரொமோஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன சின்ன இன்ஃபுளுசர்ஸ் கிட்ட எல்லாம் 500 ரூபாய் கொடுத்து ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு அதை வந்து வீடியோ ரிவ்யூ போட்டு சூப்பரா இருங்கன்னு சொல்லி அது கூட பே பண்ண வைப்பாங்க. ஸோ நான் ஏன் இது உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இது தெரியாம நீங்க ஏமாந்துடக்கூடாது. அதே மாதிரி யூடியூப்ல போய் ரிவ்யூ பார்த்தாலும் வேஸ்ட் தான், இன்ஸ்டாகிராம்ல ரிவ்யூ பார்த்தாலும் வேஸ்ட் தான், ரிவ்யூல ரிவ்யூ பார்த்தாலும் வேஸ்ட் தான். ஸோ மொத்தத்துல ப்ராடக்டே வேஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஒரு ப்ராடக்ட் செட்டைனா வந்து புதுசா வெளியே வருதுன்னா ஒரு 6 மாசம் 7 மாசம் கழிச்சுதான் அதோட ரியல் ரிவ்யூ வருது. ஸோ அப்ப நீங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கறதா வந்துட்டு இன்னையோட உண்மையான தகவல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் லைக் பண்ணுங்க. ஸோ ஸ்கேமுக்கு மீனிங் என்னன்னு தெரிஞ்சிருக்கும், என்னென்ன மாதிரி ஸ்கேம் பண்றாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அழகை நம்பி ஏமாந்துராதீங்க, அதே மாதிரி பேசுற வார்த்தைகள் நம்பியும் ஏமாந்துராதீங்க அப்படிங்கறது எங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கு.